சார், இந்த 47 நாட்கள் என்ற படத்தை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? 47 நாட்கள் அப்படிங்கிற கதை சிவசங்கரி அப்படின்னு தமிழில் ஒரு மிகப்பெரிய ரைட்டர். அந்த காலகட்டத்தில் ஆனந்த விகடன் இல்லைன்னா குமுதம், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, இந்த வார இதழில் அவங்க ரெகுலராக இந்த கதையை எழுதிட்டு இருந்தாங்க. பிற்காலத்தில் பாலச்சந்தர் சார் இந்த கதையை படமாக எடுத்தார். 47 நாட்கள் திரைக்கதை டைரக்ஷன் மட்டும்தான் பாலச்சந்தர், கதை வசனம் சிவசங்கரி மேடம். ஒரு எக்ஸலண்ட் சப்ஜெக்ட் அப்படின்னா அது மிகையாகாது. சார், இந்த 47 நாட்களில் என்ன சம்பவம் நடந்திருக்கு? கரெக்டு தாம்மா. இந்த 47 நாட்களில் ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் நடக்கிற சம்பவத்தை தான் சிவசங்கரி மேடம் கதையாக எழுதியிருக்காங்க. ஒரு இன்னசென்ட் பிராமின் கேர்ள், அவங்கள லண்டன், அதாவது பாரிஸ் பக்கத்தில், இப்போ நம்ம இந்தியாவில் கிராமம்னு சொல்லுவோம், அங்கே கண்ட்ரி சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கண்ட்ரி சைடில் வசிக்கக்கூடிய ஒரு ஆள் கல்யாணம் பண்ணிட்டு போகிறார். அந்த இன்னசென்ட் பிராமின் கேர்ளாக ஜெயபிரதா பண்ணியிருப்பாங்க. அந்த லண்டனில் வசிக்கக்கூடிய கேரக்டராக திரு சிரஞ்சீவி சார் பண்ணியிருப்பாங்க. ஒரு அற்புதமான திரைக்கதை. இவர் கல்யாணம் பண்ணிட்டு பாஸ்போர்ட்டில் தங்கச்சி அப்படின்னு காமிச்சிட்டு, பாரிஸ்ல இருந்து 4 வார லீவில் சொந்த ஊருக்கு வந்திருக்கேன். திரும்பி போகும்போது என் தங்கையும் கூட கூட்டின்னு போகலான்னு பார்க்குறேன். சரியா 10வது நாளில் புருஷன் ஹார்ட் அட்டாக்ல போயிட்டான். அந்த பொண்ணை ஃபாரின் பாரிஸுக்கு கூட்டிகிட்டு போகிறார். பாரிஸில் ஒரு கண்ட்ரி சைடு ஹவுஸில் கொண்டு போய் அந்த பொண்ணை தங்க வைக்கிறார். அந்த பொண்ணு அந்த வீட்டு சூழ்நிலையை பார்த்துட்டு அவ்வளோ பரவசப்படுவாங்க. ஏன்னா அவள் ஒரு சின்ன கிராமத்திலேருந்து, ஒரு ஏழ்மையான சூழ்நிலையிலேருந்து வந்த பெண். அந்த வீடை பார்க்குறது, அந்த வீட்டை சுற்றி இருக்கிற இயற்கை காட்சிகளை பார்க்குறது அவ்வளோ பரவசப்படுவாங்க அந்த பொண்ணு. ஸோ இந்த எல்லா காட்சி அமைப்புமே ரொம்ப அற்புதமாக அந்த பாலச்சந்தர் சார் தலைக்கு டை அடிச்சுட்டு இருக்காங்க. இப்படி அவங்க வாழ்க்கை ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும். இதுதான் பிகினிங் ஆஃப் த ஸ்கிரிப்ட். சில நாட்கள் கழிச்சு பிரான்ஸ்ல இருந்து ஒரு பொண்ணு வருவாங்க. அந்த பொண்ணும் தன் கணவனும் ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க. கட்டி பிடிச்சிக்கிட்டு அவங்க 2 பேருக்கும் தனி பெட்ரூம், மாடியில் போய் 2 பேரும் தனியாக இருக்கிறது. இது எல்லாமே எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த இன்னசென்ட் பிராமின் கேட் வைஷ்யாலி அப்படிங்கிற பேரில் அந்த பொண்ணை நடிச்சிருப்பாங்க. அவளுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும். என்னடா இது, நம்ம புருஷன் அந்த பொண்ணை ஏன் கட்டுப்பிடிக்கணும், ஏன் அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் ஏன் கூட படுக்காமல் அங்கே போய் படுக்கணும், இது மாதிரி பலவிதமான கேள்விகள் அந்த பொண்ணோட மனசில் வரும். அப்போ அவகிட்ட கேட்பா, இது மாதிரி நீங்கள் நடந்துக்கிறீங்களே அப்படின்னா, இது ஃபாரினில் சகஜம். நான் அவள் தான் என்னுடைய பாஸ், அதனால் நான் ஒரு 10 பைசா ஏர்ன் பண்ணணும், அதனால் நான் இப்படி பிஹேவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சால் ஜாப் சொல்லிடுவோம். ஆனாலும் இந்த பொண்ணுக்கு மனசில் சமாதானம் இருக்காது. ஒரு நாள் குளிச்சுட்டு வெளியில் வருவாங்க. வந்துட்டு என்ன செய்வான்னு சொல்லி கேட்டால், நேராக அவளுடைய ரூமுக்கு போயிடுவாள். ரூமுக்கு போய் பார்க்கும்போது அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிற ஃபோட்டோவை பார்த்துருவாள். அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சுப்பா. அப்போ லண்டனுக்கு கூட்டிகிட்டு வருவாள். லண்டனுக்கு கூட்டிகிட்டு வந்தவுடனே அவள் எவ்வளவோ சமாதானம் சொல்லியும் கேட்காம கடைசியில் இந்த ஃபோட்டோவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்பா. கேட்ட உடனே அவள் சொல்வாள், ஆமாம், நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன். தன் புருஷனுக்கு அந்த வெளிநாட்டுக்காரிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது அவன் புருஷன் ஒத்துக்கிறான். ஒத்துக்கிட்டோன்னு அவன் சொல்கிறான், இனி நான் இங்கே இருக்க மாட்டேன், என்னை கொண்டு போய் எங்கள் அண்ணங்கிட்ட விட்டுருங்க. அது முடியாது, ஏன்னா நீ இருக்கிறது லண்டனில் இருக்க, நீ நினைக்கிற மாதிரிங்கிறது அங்கே போக முடியாது அப்படிங்கிறார். இல்லை, நான் இனிமேல் இங்கே இருக்க விரும்பலை அப்படிங்கிறார். அது எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறான் தன் புருஷன். அப்போ அவள் ஒத்துக்க மாட்டேங்கிறான். சரி, இப்போ இவங்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும், எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு யோஜனை பண்ணுறான். அப்போது ஃபஸ்ட்டு ஒரு 4 அட்டம்ப்ட் பாலச்சந்தர் சார் ரொம்ப நல்லா காமிப்பார்.
ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் என்ன செய்கிறான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, காரில் போகும்போது ஏர்போர்ட்டுக்கு எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெஃப்ட்டு ரைட்டு இதெல்லாம் வந்து மனசில் ஏற்றிக்கிறான். ஏற்றிக்கிட்டு இவன் இல்லாத நேரத்தில் வீட்டை விட்டு கிளம்பி அப்படியே போகிறான். போன உடனே ஒரு இடத்துல வந்து அவன் வழியை தவற விட்டுறான். தவற விட்டுட்டு என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிறான். அப்போது அவங்க வீட்டில் வேலை செய்கிற ஒரு தோட்டக்காரன் வரான். அவனை பார்த்த உடனே அழுதுடுறான். அந்த தோட்டக்காரன் என்ன செய்கிறான்னு சொல்லி கேட்டால் கொண்டு வந்து விட்டுறான். விட்ட உடனே சிரஞ்சீவிக்கு ரொம்ப கோவம் வருது. நான் தான் உன்னை வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, உன்னை யார் வீட்டை விட்டு வெளியே போக சொன்னது, உனக்கு இப்படியெல்லாம் சொன்னால் சரிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் ஸ்டவ்வை பற்ற வச்சு சுடுதண்ணி வைப்பார். அப்போ ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, சுடுதண்ணியை எடுத்து மூஞ்சியில் ஊற்ற போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப்பை கொடுத்துட்டு அந்த சுடுதண்ணியை எடுத்து கீழே வச்சுட்டு அந்த பொண்ணுடைய கையை எடுத்து அப்படியே கேஸில் வைப்பார் பாருங்க. பொண்ணு அலறிடுவோம். அந்த கை ஃபுல்லும் அப்படியே வந்து ரணமாயிடும். ரணமானோடனே இந்த பனிஷ்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு பனிஷ்மெண்ட், இனிமேல் இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போனீன்னா பாரு அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அவளுடைய ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். அப்போ அந்த ஃபஸ்ட்டு ஒய்ஃப் வந்து ஒரு டாக்டர். அவங்கக்கிட்ட என்ன சொல்லியிருப்பான்னா, இவ என் தங்கச்சி, இவளுக்கு வந்து கொஞ்சம் மனோநிலைமை பாதிக்கப்பட்ட பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அவளை பார்க்குறதுக்கு ஒரு டாக்டர் வருவோம். அந்த டாக்டர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அப்போது சிரஞ்சீவி அங்கேருந்து வந்து, உனக்கு தான் சாக்லேட்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமேடி, இந்தாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவரை தூக்கி கையில் கொடுப்பான். சரின்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட்ஸை பிரிப்பான். பிரித்தா அங்கே வந்து தமிழில் இருக்கும். பார்த்த உடனே அவளுக்கு ஒரு சின்ன சந்தோஷம், ஒருவேளை அவர் தமிழ் ஆளாக இருப்பாருன்னு. ஆனால் அவள் பக்கத்துலேயே நெருங்க விட மாட்டார் சிரஞ்சீவி சார். அப்போ அவர் கிளம்புவார். கிளம்பும்போது அது ஒரு சின்ன வேன் மாதிரி இருக்கும். அந்த வேனில் வந்து அவர் கிளம்பி போவார். போயிட்டு ஒரு இடத்துல நிறுத்திட்டு இந்த வேன் பின்னாடி ஒரு சாமான் எடுப்பார். எடுக்கும் போது அந்த வேன் பின்னாடியே ஒழிஞ்சிருப்பா. சார், நீங்கள் தமிழ்காரங்கன்னு நினைக்கிறேன், என்னை கொண்டு போய் எப்படியாவது எங்கள் அண்ணங்கிட்ட சேர்த்துருங்க சார், இவங்கிட்டேருந்து எனக்கு ஒரு பெரிய விடுதலை வாங்கி கொடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுவாள். அப்படி சொல்லிகிட்டு இருக்கும் போதே அந்த கார் வந்து அங்கே நிற்கும். அதிலிருந்து சிரஞ்சீவி இறங்குவார். அம்மா, உன் மனோநிலைமை எனக்கு ரொம்ப பிடிக்குதுமா, நீ மனோநிலைமை பாதிக்கப்பட்டவங்கிறது அவர் சொன்னார்மா, நீ ஒன்றும் கவலைப்படாதுமா, உனக்கு எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னோன்னா திருப்பியும் வந்து சிரஞ்சீவி கூட்டிகிட்டு போயிடுவோம். கூட்டிகிட்டு போனோடனே அந்த ரெண்டாவது அட்டம்ப்டும் அவளுக்கு ஃபெயிலியர் ஆகிடும். சரி, எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கும்போது அந்த ஃப்ரெஞ்சுக்காரி சொல்லுவாள், உங்கள் சிஸ்டரை நான் வந்து வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவோம். அது வந்து ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட், ஒரு ஹைப்பர் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு மார்க்கெட். அதில் இவளும் அவளும் நடந்து போயிட்டுருப்பான். நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு இந்தியனை பார்ப்பான். அவள் என்ன நினச்சிப்பான்னா, அவள் தமிழ்காரியாக இருப்பவன்னு சொல்லிட்டு, இவள் வந்து நான் வைஷாலி இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கேன், என்னை எப்படியாவது தப்பிச்சு கூட்டிகிட்டு போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி அவகிட்ட கொண்டு போய் கொடுப்பான். கொடுத்துட்டு காலில் விழுவாள். அவளுக்கு ஒன்றும் புரியாது. அவளுக்கு ஒன்று தான் தெரியும், அவள் ஹிந்திக்காரி, ஒன்று தான் தெரியும், இவள் ஏதோ பிரச்சனையில் இருக்காங்கிறது மட்டும். அந்த லெட்டரை வாங்கி வச்சுப்பான். இப்போ திரைக்கதையில் ஒரு சின்ன ரிலீஃப் கொடுக்குறார் பாலச்சந்தர் சார். ஒரு 2 கேரக்டர் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். ஒன்று ரமா பிரபா, இன்னொன்று வந்து சரத்பாபு சார். அந்த சரத்பாபு சார் வந்து ஒரு டாக்டர். ரமா பிரபா வந்து அங்கே சும்மா சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அப்போ ஹோட்டலில் கூட்டிகிட்டு போய் சிரஞ்சீவி கண்ணா பின்னான்னு திட்டிகிட்டு இருப்பார். இவள் அழுவா ஜெயபிரதா. அதை ரமா பிரபா பாப்பாவை தமிழ்காரி அப்போ கூப்பிடுவான். என்ன இது அப்படிங்கிறா. இது மாதிரி வந்து என் புருஷன் அவங்ககிட்டருந்து விடுதலை வேணும், இங்கே ஒரு டாக்டர் இருக்கார், அந்த டாக்டரை வந்து உனக்கு லிங்க் பண்ணி விட்றேன், லிங்க் பண்ணி விட்டா நீ கிளம்பி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு அவள் டாக்டரை கூப்பிட போவாள். போகிறதுக்குள்ளே சிரஞ்சீவி வந்து திருப்பியும் கூட்டிகிட்டு போயிடுவார். லண்டனில் ஒரு டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கும். அதுக்கு வந்து அவங்க ஃபஸ்ட் ஒய்ஃபு வந்து வருவாங்க. ஸோ இவளை தனியாக விட்டுட்டு போனால் பிரச்சனையாச்சுன்னு சொல்லிவிட்டு இவனையும் ரூமில் கூட்டிகிட்டு போய் உட்கார வைப்பான். அப்போ அவங்களுக்கு ஒரு தமிழ் சாங் ஒன்று கேட்கும், அதிசய ராகம் அப்படின்னு. கேட்டவுடனே அவளுக்கு ஒரு சின்ன ஹோப். டக்குன்னு அந்த ஹோட்டல் ரூமில் இருந்து வெளியில் வந்து எங்கே வருது இந்த பாட்டு வருதுன்னு சொல்லிட்டு போவாள். போனால் ஒரு பர்டிகுலர் ரூமில் நின்று நாக் பண்ணுவான். சரத்பாபு சார் வெளியே வருவார், பார்ப்பார். பின்னாடியே சிரஞ்சீவி என்னன்னா கதவை மூடிடுவார். கதவை மூடிட்டு இவள் ஒன்றும் தெரியாத மாதிரி நடப்பா. பைத்தியம், நீ வா, நம்ம ரூம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவான். கூட்டிகிட்டு போனோடனே அவளை ரூமில் விட்டுட்டு இவன் வெளியில் கீழே வந்து பேசிகிட்ருப்பான். அப்போ சரத்பாபு சாரை மீட் பண்ணுவார். அப்போ அந்த டேப் ரெக்கார்டரில் இந்த பாட்டை போடுவான்.
போட்ட உடனே அவள் கேட்பார், நீ என்ன தமிழினான்னு கேட்பேன். இல்லை, ஐ எம் பஞ்சாபி செட்டில்டு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஜேசுதாஸ் சாங்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லுவாள். சொன்ன உடனே அவன் திருப்பியும் சிரஞ்சீவி மாடிக்கு போவார். போன உடனே வாந்தி எடுத்துகிட்ருப்பாள். என்னடி எதுக்கடி வாந்தி எடுக்கிற அப்படிம்பா. நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஐயோ, அவள் ஃபஸ்ட் ஒய்ஃபுக்கு வந்து தங்கன்னு சொல்லி வச்சுருக்கான். இப்போ ப்ரெக்னென்ட்டுனா அவள் இவளை வந்து வேறு மாதிரி நினைப்பாளேன்னு சொல்லிட்டு இந்த ப்ரெக்னென்ட் எப்படியாவது கலைக்கணும்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லார்கிட்டையும் வந்து ஃபோன் பண்ணி பேசுவோம். ஃபோன் பண்ணி பேசினோன்னே அது கலைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்படி நீங்கள் கலைக்கணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு சின்ன இது இருக்க ஹீட்டர், அதில் வந்து ஹீட் பண்ணி அடி வயிற்றில் வச்சுருங்க, அது வந்து கலைஞ்சிருங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அவன் அந்த ஹீட்டரை ஹீட் பண்ணி வைக்க போவான். அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரகிள். அந்த ஸ்ட்ரகிளில் வந்து என்ன செய்வான்னா ஓடி வந்துடுவான். ஓடி வந்த உடனே அவளை ஃபாலோ பண்ணிவிட்டு ஓடி வருவான். வந்த உடனே அங்கே சரத்பாபு இருப்பார். சரத்பாபு இருந்த உடனே வைஷாலி வந்து சரத்பாபு பக்கத்தை போய் நிற்பா. நின்ன உடனே அவன் என் பொண்டாட்டி, அவளை கூப்பிடுங்க அப்படின்பா. அவள் யாருங்கிறது எனக்கு தெரியும், அவளை நீ நிறையா டார்ச்சர் பண்ணியிருக்க, இப்போ முடிவெடுக்க வேண்டியது அவள் உன் கூட வரணுமா இல்லை என் கூட வரணுமான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்போ நீ தான் முடிவெடுக்கணும் சொல்லி கேட்டு அந்த கேட்டுக்கு அந்த பக்கம் சரத்பாபு சார், இந்த பக்கம் சிரஞ்சீவி சார். சொன்ன உடனே இவன் என்ன செய்வான்னா நேராக சரத்பாபு கிட்ட சார் கிட்ட போயிடுவாள். போன உடனே அவன் சொல்லுவாள், நான் உன் புருஷன்டி வாடின்னு சொல்லுவான், வரமாட்டேன்னு சொல்லிவிடுவான். சொன்ன உடனே அப்போ அவன் இந்த சாங்கை போடுவான். சாங்கை போட்டவுடனே காரில் ஏறி அவங்க 2 பேரும் போயிடுவாங்க. பின்னாடியே ஓடுவான். அப்புறம் அவனுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாது. சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஒய்ஃப் கிட்ட வருவான். ஃபஸ்ட் ஒய்ஃப் கிட்ட வந்தோடனே ஃபஸ்ட் ஒய்ஃப் அந்த அதிசய ராகம் அந்த சாங்கை போட்டோடனே அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி உடனே அவனுக்கு சரியாது டம் ஃபவுண்டாக நிற்பான். நின்ன உடனே அவளும் அவனை விட்டுட்டு போயிடுவான். போன உடனே இவன் தனியாக இருப்பான். அவளை கொண்டு வந்து இந்தியாவில் சேர்க்குற மாதிரி. இதுதான் கதை. பட் அந்த பொண்ணு ஒரு இன்னசென்ட் கேர்ள், இக்னரண்ட் கேர்ள். அந்த பொண்ணு போய் பாரிஸில் எப்படி கஷ்டப்படுறா, கஷ்டப்பட்டுட்டு எப்படி திருப்பி இந்தியாவுக்கு வரா. இதை வந்து 47 நாட்கள் அந்த பெண்ணோட வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை தான் இவர் 47 நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டிலாக வச்சார். சார், பாலச்சந்திர சார் இந்த படத்தை எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார்? ஒரு ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கார். ஓப்பனிங்கே எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சரிதா அவங்க ஒரு ஆர்டிஸ்டாக ஜெயபிரதா வீட்டுக்கு வராங்க. ஜெயபிரதா வீட்டில் அவங்க இந்த 47 நாட்களில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி கேட்க வராங்க. அப்போ ஜெயபிரதா கொஞ்சம் கோபமாக உள்ளே போயிடுவாங்க. அவங்க அண்ணன் வந்து அதை நேரேட் பண்ணுற மாதிரி, கதை முடியும் போது ஜெயபிரதாவும் வந்து சேர்ந்துக்கிற மாதிரி காமிச்சு அந்த கதையை ஃபினிஷ் பண்ணியிருப்பார். இந்த என்டையர் கதை வந்து எப்படி போகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃப்ளாஷ்பேக். இதில் பாலச்சந்தர் சாரோடைய ஸ்பெஷாலிட்டி எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சாங்லேயே பல விஷயத்தை கன்வே பண்ணுவார். அது மாதிரி இந்த பொண்ணுடைய தவிப்பு, இந்த பொண்ணுடைய இனியலாமை, என்னால் ஒன்றும் செய்ய முடியலையே அப்படிங்கிற தவிப்பை ஃபுல்லுமே மான் கண்ட சொர்க்கம் அப்படின்னு ஒரு சாங் மான் கண்ட சொர்க்கங்கள் ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார் திரு பாலச்சந்தர் சார். இட்ஸ் ஒன் ஆஃப் அ வெரி எக்ஸலண்ட் மூவி ஆஃப் கேபி சார். இதுவும் ஒரு ஃபீமேல் ஓரியன்டட் சப்ஜெக்ட் தாமா. சார், நம்ம இந்த 3 படத்தை பற்றி பேசியிருக்கோம். இந்த 3 படமும் ஃபீமேல் ஓரியன்ட் படமாக இருக்குது. இந்த படத்தை தவிர பாலச்சந்திர சார் ஃபீமேல் ஓரியன்ட் படம் வேறு ஏதாச்சும் எடுத்திருக்காரா? கண்டிப்பாக நிறைய ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட் பண்ணியிருக்காருமா. சொல்லத்தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு படம், அதுக்கப்புறம் வந்து அக்னி சாட்சி அப்படின்னு ஒரு படம், கல்யாண அகதிகள் அப்படின்னு ஒரு படம், சிந்து பைரவி அப்படின்னு ஒரு படம், காவிய தலைவி அப்படின்னு ஒரு படம், அதுக்கப்புறம் வந்து அவள் ஒரு தொடர்கதை அப்படின்னு ஒரு படம். பல படங்கள் பண்ணியிருக்கார். அவர் மாதிரி ஒரு ஃபீமேலை மையமாக வச்சு பண்ண டைரக்டர் எனக்கு தெரிஞ்சு யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக ஃபீமேலாக மையமாக வச்சு பண்ணவர். ஒவ்வொரு நடிகைக்கிட்டேயும் நல்ல வேலை வாங்கினவர். அவர் வந்து சரிதா ஆகட்டும், சுஜாதா ஆகட்டும், ஜெயந்தி ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இது பின்னாடி வந்த கீதா ஆகட்டும், எல்லார்கிட்டேயுமே
நல்லா வேலை வாங்கி அவங்க எல்லாரையுமே நல்லா நடிக்க வச்சவர். ஜெயந்தி அண்ட் சௌகார் ஜானகி காம்பினேஷனில் இரு கோடுகள், அது வந்து ஒரு எக்ஸலண்ட் ஃபீமேல் சப்ஜெக்ட். அதே மாதிரி பானுப்ரியா, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கீதா, அதுக்கப்புறம் வந்து இந்த ஹேமமாலினியோடைய தம்பி பொண்ணு, இவங்க 3 பேரை வச்சு ஒரு படம் பண்ணார் அழகான்னு சொல்லிட்டு. அதுவும் ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட் தான். அவர் மாதிரி ஃபீமேலை மையமாக வச்சு பண்ணது எந்த டைரக்டருமே கிடையாது. அவர் மாதிரி இந்த ஸ்க்ரீனை யூஸ் பண்ணி சோஷியல் ப்ராப்ளத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண டைரக்டர்ஸ் யாருமே இல்லை. அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கி நான் கொஞ்சம் வருத்தம் தான் படுறேன், எந்த டைரக்டர்ஸும் அது மாதிரி சோஷியல் ப்ராப்ளத்தை எடுத்து டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்களேன்னு. பட் எனக்கு தெரியல, ரசிகர்களோட ரசனை மாறி போச்சா, இல்லை வந்து அது மாதிரி படங்களை அவங்க லைக் பண்ணலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் உண்மையிலே இதெல்லாம் வந்து ஒரு சின்ன வருத்தத்துக்குரிய விஷயந்தான். அவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி டைரக்டர். அது மட்டும் கிடையாது, அவர் சில ஹிலேரியஸ் காமெடி படமும் பண்ணியிருக்காரு. பாமா விஜயம் சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருக்காரு. ரஜினி சாரை வச்சு தில்லு முள்ளுன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. பொய்க்கால் குதிரைன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அது மாதிரி அவர் காமெடி சைட்லேயும் வந்து நிறைய பண்ணியிருக்கார். அவர் டச் பண்ணாத போன படம் சைடு வந்து உங்களுக்கு வந்து க்ரைம் சைடு வந்து அவ்வளோவா அவர் ட்ரைச் பண்ணலையே தவிர, மிச்சப்படி வந்து உங்களுக்கு ரொம்ப நாளாக வந்து மிச்சம் எல்லா விதமான சப்ஜெக்ட்ஸும் பண்ணியிருக்காரு. நியர் ஃப்யூச்சரில் நம்ம எல்லா சப்ஜெக்ட்ஸுமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம் கண்டிப்பாக.